திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 126 யுத்த காண்டம் பானுகோபன் வதைப்படலம் பகுதி 2. பானுகோபன் மாய மந்திரத்தினால் மறைந்திருந்து போர் செய்கின்றான். அதனை பார்த்து வீரபாகுதேவர் கடும் கோபம் கொண்டார். இதற்கு முன்பு கூட இதே போன்று பானுகோபன் மாயையினால் போர் செய்தான். இனியும் அதனை செய்ய முடியுமா? இவனை இப்பொழுதே கொன்றிட வேண்டும், அழித்திட வேண்டும் என்று எண்ணினார் வீரபாகுதேவர். வீரபாகுதேவர் ஞானாஸ்திரத்தை கையில் எடுத்து அதற்கு வழிபாடு செய்து பானுகோபனை குறிவைத்து ஞானாஸ்திரத்தை விட்டார். வீரபாகுதேவர் விட்ட ஞானாஸ்திரம் இரவு காலத்து இருளினை நீக்கி கலைத்திடும் சூரியன் போன்று வந்து ஒளிமயமாகச் சேர பானுகோபனது மாய வித்தை அழிவுற்றது. ஒரு பெரும் தேரில் பானுகோபன் மட்டும் வானத்திலே நின்றான். தன்னுடைய அந்த ஆற்றல், அந்த மாய ஆற்றல் தன்னை விட்டு போய்விட்டது என்று நினைத்தான் சூரபத்மனினுடைய மகன். வீரபாகுதேவரின் வலிமையை நோக்கி மனம் சோர்ந்தான். தேவர்கள் மனம் மகிழ்ந்தார்கள். வீரபாகுதேவர் வானத்தில் இருக்கின்ற அந்த பானுகோபனை பார்த்து, வஞ்சனே, நீ எப்படி இங்கிருந்து தப்பிப்போவாய்? இங்கு வைத்தே உன்னை கொல்வேன் என்று தன்னுடைய வலிமையுடைய வில்லை வளைத்து தனது தேருடன் மிக விரைவாகச் சென்றார் வீரபாகுதேவர். வானிடை புகுந்த வீரபாகுதேவர் சூரபத்மன் மகன் முன்பு சென்று அவன் காணும்படி நேரிட்டு போய் பல கோடி அம்புகளை அவன் மீது சொரிந்தார். அந்த வேளை பானுகோபனும் சீறி வில்லை வளைத்து திடீரென அம்புகளை மழை போல சொரிந்தான். நீரும் நெருப்பும் தம்முள் மாறுபட்டு கோபம் கொண்டு போர் செய்வது போன்று இருந்தது. இருவருடைய தேர்களும் இடம் வலம் என்று மாறி மாறி வளைந்து வளைந்து ஓடின. ஒருவரை ஒருவர் எதிரேற்று போர் செய்கின்ற அந்த வீரர்கள் விடுத்துகின்ற அம்புகள் 4 திசைகளிலும் அண்டங்களையெல்லாம் சூழ்ந்து கொண்டன. இவர்கள் மாறி மாறி பொழிகின்ற அம்புகளால் அங்கு இருக்கின்ற குதிரை பூட்டிய தேர்கள், குதிரை பந்திகள், யானை கூட்டங்கள் அழிந்தன. அசுரர் தலைகள் அருகின்றன. பூதங்கள் உடலும் அருந்து வீழ்கின்றன. இருவருடைய தேரும் ஒன்றை ஒன்று அருகில் வர, தூரத்தில் செல்ல, மேலே செல்ல, மறைந்து செல்ல, கீழே செல்ல, இடம் வலம் முறையினை சூழ்ந்து ஒன்றையொன்று வட்டமாக வந்து கடும் போர் அங்கே நிகழ்கின்றது. இரு வீரர்களும் விடுகின்ற அம்புகள் காற்று போல இருக்கும், யமனை போல இருக்கும், நஞ்சு போல இருக்கும், இடி போல இருக்கும், விஷ்ணுமூர்த்தி போன்று இருக்கும், சூரியனை போன்று இருக்கும், வேல் போன்று இருக்கும். வீரபாகுதேவருடன் பானுகோபனான அசுரன் விடுகின்ற அந்த அம்புகள் மலைகளிலே சென்றன, மேகத்தில் புகுந்தன, வானில் புகுந்தன, கடலில் புகுந்தன, திசைகளில் புகுந்தன, பூமியில் புகுந்தன, அண்டங்களின் சூழலில் தனியே செல்வன, பாதாள உலகின் திசைகளிலே புகுந்தன. இருவர் விடுகின்ற தீய அம்புகள் எங்கும் திரிகின்றன. அந்த நெருப்பு அம்புபட்டு முகில்கள் கூட்டம் எரிகின்றன. அஷ்டதிக் கஜங்கள் கரிந்து போகின்றன. பூமி பிளக்கின்றது. கடல் வற்றியது. நட்சத்திரங்கள் பொரிகின்றன. உலகெங்கும் நெருப்பின் புகை பறந்து விம்மியது. இருவரும் ஒருவர் மாறி மாறி விடுகின்ற அம்புகளை ஒருவர் மறுத்து தடுத்து நிறுத்தினர். இருவரது போர்களையும் பார்த்து யார்தான் உண்மையில் வல்லவர்கள் என்று எல்லோரும் எண்ணினார்கள். 1,00,000 கொடிய அம்பினை பானுகோபன் விடுக்கின்றான். விடுத்து வீரபாகுதேவரின் தேரை பொடியாக்கி அழித்து கர்ஜித்தான். வீரபாகுதேவர் தன் தேர் அழிந்தவுடன் வானில் நின்று தனது வில்லை கால் கொடுத்து நன்கு வளைத்து அம்புகள் 1000 வில்லில் கொழுவி அவைகளை செலுத்தி பானுகோபனது தேரை துகள்படுத்தினார். பானுகோபன் 25 கொடிய அம்புகளை வீரபாகுதேவர் மார்பில் விட்டான். வீரபாகுதேவர் 14 அம்புகளை செலுத்தி பானுகோபனது தலையில் இருக்கும் முடியினை அழித்து துகளாக்கினார். பானுகோபன் 14 அம்புகளை விடுத்து வீரபாகுதேவர் மார்பில் இருந்த கவச்சத்தை வெட்டி வீழ்த்தினான். வீரபாகுதேவர் பிளவுபட்ட பிறை போன்ற முகங்களை உடைய 7 அம்புகளை செலுத்தி பானுகோபன் வில்லை முறித்தார். பானுகோபன் மிக கோபம் கொண்டு பிரம்மதேவர் தனக்கு முன்பு கொடுத்த ஒளிமிக்க ஒரு தனியான வேலாயுதத்தை எடுத்து வீரபாகுவை கொல் என்று சொல்லி அந்த வேலை விடுத்தான் பானுகோபன். வீரபாகுதேவர் 1000 கோடி அம்புகளை அந்த வேலை தடுக்கும்படி செலுத்தினார். ஆனாலும் அந்த அம்புகளையெல்லாம் அழித்துவிட்டு அந்த வேல்
வான்வழியே வீரபாகுதேவர் மேல் வந்தது. அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் சிவபெருமான் கொடுத்த வாளை எடுத்து முருகப்பெருமானின் திருவடி மலர்களை துதித்து பானுகோபன் விடுத்த அந்த வேலை இரு துண்டாகும்படி வெட்டினார். தேவர்களெல்லாம் மகிழ்ச்சி கொண்டார்கள். பின்னர் அந்த வாளை உரையிலே போட்டார் வீரபாகுதேவர். பானுகோபன் தனது கையில் வாள் ஒன்றினை எடுத்துக்கொண்டான். வாட்போர் புரிவதற்காக வீரபாகுதேவர் முன் சென்றான். வீரபாகுதேவர் தனது வில்லை வளைத்து 1000 அம்புகளை செலுத்தி பானுகோபன் நெஞ்சு கிழிபடும்படி மார்பில் செலுத்தினார். பானுகோபன் மார்பிலிருந்து இரத்தம் அருவி போல பாய்ந்தது. அதைக்கூட கவனிக்காமல் வென்றிட வேண்டும் என்று ஒரு தனது மானமும் தானுமாய் ஓடினான். ஓடிச் சென்று வீரபாகுதேவரது வில்லை தனது வாளினால் வெட்டினான். தன் வாளை சுழற்றி திரிகின்றான். வீரபாகுதேவர் சிவபெருமானை தியானித்து துதித்து தனது வாளை உருவி, பானுகோபனை எங்கே போகின்றாய், நில் என்று கூறிச் சென்று பானுகோபனை எதிர்த்தார். இருவரும் வாள் போர் புரிந்தனர். யமனும் அக்னியும் மோதிக்கொண்டது போல மோதுகின்றனர். பானுகோபன் இந்த போரிலே வீரபாகுதேவரின் திருக்கையால் வீசிய வாழ்வீச்சு ஒன்றை தட்டிவிட்டு அவருடைய திருத்தோள் மீது தனது வாளால் இலக்கமாக வைத்து வீசினான். அருள் வள்ளல் வீரபாகுதேவரின் பெருமைமிக்க தோளிலிருந்து இரத்தம் ஆறு போல பெருகியது. அதைக் கண்டு இது தனது வெற்றி என்று பானுகோபன் தேறுதல் அடைந்தான். வீரபாகுதேவர் ஆறுமுகப் பெருமானின் அந்த அமலமூர்த்தியின் பொன்னார்ந்த சேவடிகளை மனத்திலே நினைத்து புகழ்ந்து துதித்து தன் வாட்படையை வீசி விரைவாக பானுகோபனது வலது தோளினை அதன் கையுடன் வெட்டி வீழ்த்தினார். கீழே தன்னுடைய வலது கை வாளோடு விழுந்ததை பார்த்த பானுகோபன் தன்னுடைய இடது கையால் அந்த வலது கையில் இருந்த வாளை எடுத்து கோபத்துடன் போர் செய்ய முயன்றான். ஒற்றை கையுடன் பானுகோபன் செய்திடும் முயற்சியை வீரபாகுதேவர் பார்த்து பானுகோபனின் இடது கையையும் வெட்டி விடுகின்றார். இரு கையையும் இழந்த பின்னனும் மறுபடியும் மாயாஸ்திரத்தை விடுவேன் என்று மனத்திலே நினைத்தான். அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் பானுகோபனுடைய தலையை வாளால் அறுத்தார். அறுக்கவும் மலை போன்ற தோளும் உடலும் விழுந்தன. பானுகோபனினுடைய வாழ்நாள் முடிவுற்று இறந்தான். அவனது உயிரை பிடித்து கொண்டு யமதேவன் வீரபாகுதேவரை வாழ்த்திக் கொண்டே தனது உலகான தென்புலத்திற்கு சென்றான். யமதேவன் சூரபத்மனின் பெருமகன் பானுகோபன் முடிவுற்றதை அறிந்த முனிவர்களும் தேவர்களும் ஆடினார்கள், பாடினார்கள், ஆர்த்தார்கள். வீரவீரன் நீர்தான் என்று வீரபாகுதேவரை வாழ்த்தினார்கள், பூக்களை பொழிந்தார்கள். பூதப்படைகளெல்லாம் வீரபாகுதேவரை வாழ்த்தின. இதுவரை துன்பப்பட்டு பயந்து திரிந்த சூரிய கடவுளும் பானுகோபனால் தன்னுடைய கவலை நீங்கி களிப்புற்றார். வீரபாகுதேவர் வானத்தை விட்டு கீழே போர்க்களத்திற்கு வந்து தன் படைகளோடு சேர்ந்து எல்லோரும் புகழும்படி இருக்க அங்கே வீரபாகுதேவர் சொல்கின்றார், இந்த பானுகோபன் முன்பு மாயாஸ்திரத்தினால் நம்மையெல்லாம் மயக்கி கடலில் போட்டு நம்மை துன்புறுத்தினான். அந்த பானுகோபனை கொன்றோம். நாம் சொல்லிய சபதம் நிறைவானது. இனி எமது பெருமான் திருமுன்பு எம் பெரும் சேனையோடு செல்வோம், புறப்படுங்கள் என்றார். எல்லோரும் பாசறைக்குச் சென்று சேர்ந்தார்கள். அங்கே வீரபாகுதேவர் பூதங்களுடன் தம்பிமார்களுடனும் போய் மனதில் பெரும் காதல் கொண்டு ஆறுமுகமுடைய ஐயர் பெருமானை கண்டு அவரது பாதபங்கயத்தில் பலமுறை அன்புடன் பணிந்திட்டார். மிக்க பரிவுடன் எம்பிரானை வீரபாகுதேவர் பலமுறை பணிந்து எழவே ஆறுமுகமுடைய பகவான் வீரபாகுதேவரை நோக்கி, நீ சூரபத்மன் மகன் பானுகோபனுடன் போர் செய்து வருந்தி அங்கு அவனை கொன்றாய். ஆதலால் மிகவும் மகிழ்ந்தோம். வீரபாகுவே, உனக்கு வேண்டுவதை கேள், தந்தருளுவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் முருகப்பெருமான். எம்பெருமானே, தேவரீரையல்லாமல் யான் செய்த செயல் யாதொன்றும் இல்லை. என்றாலும் அடியேனுக்கு ஒரு வரம் இவ்விடம் அருள் புரிந்திட வேண்டும் என்று சொல்லி அருளினார். கோலாகலமாகிச் சிறந்திடுகின்ற சங்கநிதி பத்மநிதி இரண்டுமுடன் தரணியலாம் ஆளலாம் என்ற பெரு வாழ்நாளை கொண்ட குபேரனது வாழ்க்கையும் நான் விரும்ப மாட்டேன் பெருமானே. மேலுலகங்களுக்கு அதிபனான இந்திரனது அரசையும் ஒரு பொருள் என நான் கனவிலும் விரும்ப மாட்டேன். திருமால் பிரம்மன் பெறுகின்ற படைத்தல் காத்தல் என்ற பதவியையும் நான் ஒரு பொருள் என்று மதிக்க மாட்டேன். ஆனால் எக்காலமும் அழிவற்ற இன்பமாகும் நினது திருவடிகளின் அன்பையே நான் வேண்டுகின்றேன்.
அந்த ஒரு வரம் முக்தியை விட அரிதான ஒன்று. அந்த வரம் கிடைக்கத்தான் பல நாட்கள் தவம் முயன்று இருக்கின்ற தபோதனர்கள் இன்னமும் அதை பெறவில்லை. எனவே சிறியேன் உய்ந்திடும் பிரகாரம் எனக்கு இந்த ஒரு வரத்தை மட்டும் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கூறுகின்றார் வீரபாகுதேவர். அதை கேட்டருளிய எந்தை கந்தக்கடவுள் வீரபாகுதேவரை நோக்கி, உனக்கு யான் அதை கொடுத்தருளினோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அவ்வாறு அருளி அனைவரும் தத்தமது இருப்பிடம் சென்று தங்குமாறு நல்லருள் புரிந்து விடை கொடுத்து அருளினார் நின்மலப் பொருளான முருகப்பெருமான். இவ்வாறு இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் இருக்க, இனி பானுகோபன் இறந்ததனால் சூரபத்மனிடம் அங்கு நடந்த செயல்கள் விவரிக்கப்படுகின்றன. பானுகோபனையே இவர்கள் கண்டதுண்டமாக வெட்டி கொலை செய்வார்கள் என்றால் எமது அரசனையும் கொல்வார்கள் என்பது நிச்சயம் என்று எண்ணிக்கொண்டு அசுர தூதுவர் மிக வேகமாக படபடக்கும் நெஞ்சுடன் ஓடிப்போனார்கள். வீர மகேந்திரபுரத்தில் முன்பெல்லாம் அதிர்கின்ற மங்கள முரசப்பறை அன்று ஓசையில்லாமல் இருந்தது. எங்கும் துன்பத்தினால் மிகுந்துள்ள அழுகுரலோசையே முழங்கியது. அந்த வீதிகளைக் கடந்து அரச சபைக்குச் சென்றார்கள் தூதுவர்கள். ஓய்வின்றி வடிகின்ற பெருநீர் பெருகிடும் கண்ணினை உடையவர்கள், நினைக்க முடியாத துயரத்தை உடையவர்கள், பெருமூச்செறியும் மூக்கினை உடையவர்கள். இத்தகைய சோகம் நிரம்பிய அந்த தூதுவர்கள் சூரபத்மனிடம் சென்று, அரசே, உன்னுடைய மகன் முன்பு நம் நகருக்கு வந்த அந்த தூதுவனால் முடிந்து போனான் என்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டதும் சூரபத்மன் துயரக்கடலில் மூழ்கினான், கதறினான், வீழ்ந்தான், புரண்டான், மூச்செறிந்தான். நடுக்கம் உள்ளத்தில் தோன்றிட, இரத்த நீரே கண்ணில் பெருகிட, பருத்த உடல் வியர்வையோடு பதைபதைப்பு கொண்டிட, அக்கணமே மயங்கினான், அறிவு சோர்ந்தான். உள்ளம் நிலைகெட்டு தடுமாற, இந்த நிலையில் உயிர் போவதோ விடுவதோ என ஊஞ்சலாட, இறந்தான் எனும்படி வீழ்ந்து மயங்கியவன் பின்னர் சிறிது நேரத்தில் தெளிவுறப் பெற்று இவற்றையெல்லாம் சொல்லி அழுகின்றான். ஐயோ என் மைந்தனே, என்னுடைய மதகளிரே, கொடுவினையேன் சிந்தையனே, என் சிந்தை தெவிட்டாத தெள்ளமுதே, என் தந்தையே, ஐயனே, தன் தந்தைக்கு தந்தையில்லாதவன் வீரபாகு உன்னை கொன்றானோ? உன்னை இதற்காகவா நான் வளர்த்தேன்? என் அழகிய பிள்ளைகள் பலர் இறந்தார்கள். அவர்கள் மாய்ந்தாலும் உன்னை நான் தஞ்சம் என கொண்டு இருந்தேன். அப்படி நினைவுற்ற என்னை நீ தனியே விடுத்துவிட்டு எங்கேயடா போய்விட்டாய்? தேவர்களை சிறையிலிருந்து விட்டுவிட்டால் எனக்கு உய்வு உண்டு என்று சொன்னாய். அதையும் கேட்டு அதை சொன்ன உன்னை நான் இகழ்ந்தேனடா. அப்படி இகழ்ந்து உன்னையே நான் இழந்தேன். போரிடுவதற்கு நான் செல்லாமல் உன்னை போ மகனே என்று உன்னை அனுப்பினேனே, அதைவிட ஒரு பிழை இனி இங்கு இருக்கின்றதோ? தேவர்களெல்லாம் காலை மதியம் மாலை என்று 3 காலமும் வந்து உன்னை வழிபடுவார்களே, இப்படி பிறர் ஒருவர் இந்த உலகில் இதுவரை இருந்துள்ளார்களோ என்று ஒப்பாகச் சொல்ல முடியாதபடி நீ இருந்தாயே. உன்னுடன் இருந்த அந்த பகையை நீங்கிய காரணத்தினால் தேவர்கள் எல்லோரும் இப்போது இன்புற்றிருப்பார்களே. உன் ஆணைக்கு பயந்திருந்த அந்த திருமால் நீ இறந்தாய் எனக் கேட்டு மகிழ்ந்திருப்பாரே. தன் 2 மனைவியர்களும் தன் காலை தடவிட கவலையில்லாமல் நித்திரை கொள்வாரே. நம் அசுரர் குலத்திற்கு ஒரு நாயகமே என் மைந்தா, உன்னை அடைந்தோர்க்கு வேண்டியதை கொடுக்கும் சிந்தாமணியே, திருவே, தெள்ளமுதே, தனியே நீ போய் எங்கடா இருப்பாய்? அந்த இடம் தேடி நான் வந்தாலும் கூட உனது மதுர மொழியை கேட்க முடியுமா? சிறு வயதிலே நீ அந்த சூரியனை பிடித்து வந்து சிறை வைத்தாயே. பிரம்மதேவன் வந்து சூரியனை சிறைவிடுப்பாய் என்று மன்றாட நீ சிறைவிட்டாய். அதன் பின்னரும் வாடி தளர்ந்து மானமற்று வசையடைந்த அந்த சூரியன் இனி வானத்திலே சுதந்திரமாக ஓடி மகிழ்வோடு செல்வானே. 6 முகமுடைய அந்த பிள்ளையின் தூதுவனா உன்னை கொன்றான்? நீ இறந்து போகும்படி கற்றுக்கொண்டாயே அன்றி என்னை மறந்திடவும் நீ கற்றுக்கொண்டாயோ? என் மகன் இறந்தான் என கேட்டும் எனது உயிர் இன்னும் போகவில்லையே. மிகுந்த துயரம் வந்த நேரத்தில் நான் சாக வேண்டும் என்ற ஒரு வரத்தை நான் சிவபெருமானிடம் சாகாவரம் பெற்றபோது பெறவில்லையே. இப்படி சூரபத்மன் அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் பானுகோபனுடைய உடலை தூக்கி கொண்டு வந்தார்கள் அசுரர்கள். அந்த உடலை பற்றி அழுகின்றான் சூரபத்மன். பானுகோபனின் அறுபட்ட அந்த தலையை கையில் எடுத்து அதன் எழிலை பார்ப்பான். கண்களில் அத்தலையை ஒற்றிடுவான், முத்தமிடுவான், பாம்பு போல் பெருமூச்சிடுவான்.
வெட்டுண்ட கைகளை எடுத்து அழுகின்றான். சூரியனை பற்றிக்கொண்டு வானிலிருந்து கொண்டு வந்த கை இதுவா என்று சொல்லி அழுகின்றான். பானுகோபனது தோள், மார்பு எல்லாவற்றையும் பார்த்து அழுகின்றான். பத்மகோமளை இதனை கேள்விப்பட்டு கூந்தலையெல்லாம் குலைத்துவிட்டு கவலை மிகுதியால் இரத்தக் கண்ணீர் வருகின்ற கண் உடையவளாய் கையால் வயிற்றினை பிசைந்து துயர் அடைந்தாள். வலையில் அகப்பட்ட மயில் போன்று துடித்தாள். அரச சபைக்கு வருகின்றாள். அசுர பெண்கள் எல்லோரும் வருகின்றனர். எல்லோரும் அழுகின்றனர். பத்மகோமளை நிறைய வார்த்தைகளை சொல்லி அழுகின்றாள். மகனே, முன்பு வானை அடைந்த வஜ்ரவாகு, அக்னிமுகாசுரன், 3000 பிள்ளைகள், இவர்களெல்லாம் போன இடத்திற்கு நீயும் சென்று விட்டாயோ என்று அழுகின்றாள். பத்மகோமளை முதலியவர்களை அவர்களுக்குரிய அந்தப்புரத்திற்கு சென்றிட விட்டுவிட்டு அசுர தூதுவர்களுக்கு சூரபத்மன் சொல்கின்றான், நான் இங்கு பெரியதொரு தீ வளரும் யாகம் செய்து இறந்து போன எனது மகனை எழுப்புவேன். இவனது உடலை கைவிட்டு விடாமல் ஒரு புறமாக வைத்திருங்கள் என்று கட்டளையிட்டான் சூரபத்மன். அதை கேட்டு பானுகோபனின் உடலை ஒரு புறமாக வைத்தார்கள் அசுரர்கள். சூரபத்மன் கடும் கோபம் கொண்டு எனது பகைவர்கள் எல்லாரையும் வெற்றி கொண்டு எனது தம்பி சிங்கமுகாசுரனுக்கு ஊனாக கொடுப்பேன் என்று சொன்னான். அசுர தூதுவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் சமுத்திரத்தின் வடக்கு எல்லையில் இருந்து ஆசுரம் என்ற நகரில் இருந்து அரசாள்கின்ற எனது தம்பி சிங்கமுகனை விரைவாக அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இவ்வாறு பானுகோபன் வதைப்படலம் நிறைவடைந்தது. தொடர்ந்து சிங்கமுகாசுரன் வதைப்படலம் என்பதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.